இன்றைய முக்கிய செய்திகள். சிந்தூர் தாக்குதலுக்கு பின் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம். எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துவது என ஆலோசனை. அருணாச்சல பிரதேசம் எப்போதுமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான். மாற்று பெயர்களை சூட்டி வரும் சீனாவுக்கு மத்திய அரசு கண்டனம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை. உதகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் அனைத்து சாதி அர்ச்சகர்களை நியமிக்கலாம். தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் எல்லையில் எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் குறைப்பது குறித்து பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் பலியானதை அடுத்து பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அமெரிக்காவின் சமரச முயற்சியை அடுத்து போர் பதற்றம் முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு மோடி தலைமையில் டெல்லியில் அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் ராணுவ தளபதிகள் கலந்து கொண்டனர். இதில் போர் பதற்றம், பதிலடி தாக்குதல், தீவிரவாத தடுப்பு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக எல்லையில் எந்த இடத்தில் பாதுகாப்பை குறைப்பது, எங்கு அதிகரிப்பது என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 3706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் ஆலை, ஸ்ரீஹரிகோட்டாவில் 3985 கோடி ரூபாய் செலவில் 3வது ஏவுதளம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். जो भारत का छठा सेमीकंडक्टर यूनिट बनेगा वो जेवर उत्तर प्रदेश में बन रहा है, उसको अप्रूव किया है. आप सब जानते हो कि अब तक 5 सेमीकंडक्टर की यूनिट्स इंडिया सेमीकंडक्टर मिशन के तहत अप्रूव होने के बाद में बहुत तेजी से उसमें कंस्ट्रक्शन चल रहा है उन 5 में. இதனிடையே குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படை தலைமை தளபதி ஜெனரல் திரு அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் திரு உபேந்திரா திவேதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் திரு ஏபி சிங், கடற்படை தலைவர் அட்மிரல் திரு தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோர் இன்று காலை சந்தித்து பேசினர். அப்போது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளின் பெயர்களை மாற்றி வரும் சீனாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, அந்த மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு உரிமை கொண்டாடி வரும் சீனா அதனை தன்னாட்சி பிராந்தியமான திபெத்தின் ஒரு அங்கம் என கூறி வருகிறது. திபெத்தின் தெற்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தை ஜங்னன் என சீனா குறிப்பிடுகிறது. மேலும் அருணாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளின் பெயர்களை சீனா மாற்றியிருக்கிறது. 2017இல் 6 இடங்களின் பெயர்களையும் 2021இல் 15 இடங்களின் பெயர்களையும் சீனா மாற்றியது. இதேபோல் கடந்த ஏப்ரல் 2023இல் 11 இடங்களின் பெயர்களை சீன உள்துறை அமைச்சகம் மாற்றியது. அதில் அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரான இடா நகரின் அருகே உள்ள ஒரு நகரின் பெயரையும் சீனா மாற்றியது. 2024ஆம் ஆண்டு 30 இடங்களுக்கு சீனா பெயர் சூட்டியுள்ளது. இந்த பகுதிகள் நமது நாட்டின் கட்டுப்பாட்டின் கீழ், நமது நிர்வாகத்தின் கீழ் இருப்பவை என்ற போதிலும் அவற்றை தங்கள் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளின் பெயர்களை மாற்றுவது போல் சீனா பெயர் மாற்றம் செய்தது. இப்போது மீண்டும் பெயர் மாற்ற முயற்சியில் சீனா இறங்கியுள்ளது. இதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளின் பெயரை மாற்ற சீனா முயற்சிப்பது வீணானது மற்றும் அபத்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய முயற்சிகளை இந்தியா நிராகரிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம் அன்றும் இன்றும் என்றும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதும், இந்தியாவிலிருந்து பிரிக்கவே முடியாத பகுதி என்பதும் மறுக்க முடியாத உண்மை என்றும், வெறும் பெயர் மாற்றத்தால் அதனை மாற்றிவிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மட்டுமின்றி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் இன்று காலை உதகையில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அங்கு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தாம் ஏற்கனவே கூறியபடி கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தண்டனை பெற்று தரப்படும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. பொருளாதார ஆட்சிக்கு பொருளாட்சி சாட்சின்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த உரிய தண்டனை வழங்கப்படும். மெட்ரோ ரயில் திட்டம், 100 நாள் வேலை ஆகிய திட்டங்களுக்கு தான் கூறியதால் தான் மத்திய அரசு நிதி ஒதுக்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கூறுவது முழு பொய் என்றும், அவர் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை எதற்காக சந்தித்தார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறினார். இதையடுத்து உதகையில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இந்த மருத்துவமனையில் தேவையான கூடுதல் வசதிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகை தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை முதலமைச்சர் நாளை திறந்து வைக்கிறார். மலர் கண்காட்சியை முன்னிட்டு உதகையில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் அனைத்து சாதி அர்ச்சகர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் உள்ளிட்ட ஆகம விதிகளை பின்பற்றும் கோயில்களுக்கு ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் மற்றும் பிற ஆகம சம்பந்தப்பட்ட பணியாளர்களை நியமிக்கவோ அல்லது தேர்வு செய்வதற்கோ தடை விதிக்க கோரி ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் நலச்சங்கம் உள்ளிட்டோர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு அர்ச்சகர்கள் நியமனம் செய்ய கோரிய தமிழ்நாடு அரசும் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எம் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் 2500க்கும் மேற்பட்ட அர்ச்சகர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அதனை நிரப்பும் வகையில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படியும் அர்ச்சகர்கள் நியமனம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர், ஆகம விதிகளை பின்பற்றும் கோயில்கள் மிக குறைந்த அளவிலேயே உள்ளதாகவும் அந்த கோயில்களுக்கு அர்ச்சகர்கள் நியமனங்கள் செய்யக்கூடாது என்றும், பிற கோயில்களை பொறுத்தவரைக்கும் அர்ச்சகர்கள் நியமனம் செய்ய தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் கூறினார். அர்ச்சகர்களை நியமிக்க ஏற்படுத்தப்பட்ட கமிட்டியில் தகுதியில்லாத ஒரு நபர் நியமனம் செய்யப்பட்டதால் தான் வழக்கு தொடரப்பட்டதாகவும், புதிதாக ஒரு கமிட்டியை உருவாக்கி அதன் வழிகாட்டல்படி செயல்பட்டால் தங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் வாதிட்ட வழக்கறிஞர் திரு யானை ராஜேந்திரன், ராமேஸ்வரம் கோயிலில் குருக்கள் இல்லாமல் பூஜைகள் நடைபெற்று வருவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், எனவே விரைந்து அர்ச்சகர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர், கோயில்களுக்கு அர்ச்சகர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோரை நியமனம் செய்ய அரசு தயாராக உள்ளதாகவும், எனவே அர்ச்சகர்கள் நியமனத்திற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஆகம கோயில்கள் மற்றும் ஆகமம் இல்லாத கோயில்களை 3 மாதத்திற்குள் அடையாளம் காண அரசுக்கு உத்தரவிட்டனர். ராமேஸ்வரம் கோயிலில் அர்ச்சகர், மணியம் உள்ளிட்டோர் நியமிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆகமம் அல்லாத கோயில்களில் அர்ச்சகர்கள், மணியம் உள்ளிட்டோரை நியமனம் செய்யவும் அரசுக்கு அனுமதி அளித்தனர். வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்கள் குறித்த திரு செல்லூர் ராஜுவின் சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடத்தப்பட்டது. இதனை விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு, ஆயுதங்களை வாங்கிய பிரதமரைத்தான் பாராட்டணும், ராணுவ வீரர்கள் என்ன போரில் சண்டையா போட்டார்கள் என்று கூறியிருந்தார். ராணுவ வீரர்களை அவமதிக்கும் விதமாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய செல்லூர் ராஜுவுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவத்தினர் திரு செல்லூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.
இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து அவதூறாக பேசிய திரு செல்லூர் ராஜுவை கண்டித்து அரியலூர் அண்ணா சிலை அருகில் ராணுவ வீரர்கள் தேசிய கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் ராணுவத்தினர், மக்கள் பிரதிநிதியாக உள்ள திரு செல்லூர் ராஜு ராஜினாமா செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் மனு அளிக்க உள்ளதாக கூறினர். திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு, அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் அதெல்லாம் பதிவேடுகளில் இருக்குது. அவர் அதை திரும்ப பெறணும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இதனிடையே ராணுவ வீரர்களை அவமதிக்கும் விதமாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திரு செல்லூர் ராஜு மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முன்னாள் ராணுவத்தினர் புகார் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் முயற்சியால் காஷ்மீரிலிருந்து சென்னை அழைத்து வரப்பட்ட மேலும் 16 மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் படித்து வரும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களை மீட்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது. இதனையடுத்து 16 மாணவர்கள் 2 ரயில்களில் இன்று சென்னை வந்தடைந்தனர். சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்த அவர்களை வரவேற்ற அயலக தமிழர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் அவர்களை அனுப்பி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள், தாங்கள் தங்கியிருந்த வீட்டின் மேலே ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியதாக கூறினர். பத்திரமாக மீட்டு வர நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். பஞ்சாப்ல இருந்தும் எங்கள் எல்லாரையும் மீட்டு இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்ததுக்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. சார், கவர்மெண்ட் மூலமா அவங்களே அப்ரோச் பண்ணி உடனே எவாக்குவேஷன் டீம் செட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க சார். எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க சார். இதுவரை 211 மாணவர்கள் மற்றும் சுற்றுலா சென்றவர்கள் என 31 பேர், மொத்தம் 242 பேர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இனி வருவது செய்தித் தொழில்கள். பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கியிருந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் திரு பூர்ணம் குமார் ஷா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூர் பகுதியில் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவரை எல்லை தாண்டி வந்ததாக கூறி பாகிஸ்தான் படையினர் கடந்த மாதம் 22ஆம் தேதி கைது செய்திருந்தனர். தமது குங்குமத்தை மீட்டு தருமாறு குமார் ஷாவின் மனைவி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துள்ளதால் இந்தியாவிடம் இன்று அவர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சீனாவின் குளோபல் டைம்ஸ் செய்தி நிறுவனத்தின் சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் துருக்கி நாட்டின் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சமூக வலைதள செயல்பாட்டிற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டு வருவதாக கூறி இந்தியாவில் இந்த வலைதள கணக்குகள் செயல்பட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது. இந்திய பாதுகாப்பிற்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய சுமார் 8000 ட்விட்டர் கணக்குகளை முடக்க ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான ஆளும் லிபரல் கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட நிலையில் புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் மனிந்தர் சித்து சர்வதேச வர்த்தக அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக திரு PR கவாய் பதவியேற்றுக் கொண்டார். தலைமை நீதிபதியாக இருந்த திரு சஞ்சீவ் கண்ணா நேற்று ஓய்வு பெற்ற நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற அவர் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் உள்ளிட்டோரின் திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியைச் சேர்ந்த திரு கவாய் வரும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஓய்வு பெறுவார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 2வது நீதிபதி திரு கவாய் ஆவார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி நாளை மறுநாள் காலை 9 மணிக்கு வெளியிட உள்ளதாகவும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நண்பகல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பை அதிமுக வரவேற்றிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி, எடப்பாடி திரு பழனிசாமி மற்றும் பொள்ளாச்சி திரு ஜெயராமன் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது.
அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள மாற்றிக்கலன் கிராமத்தில் விஷச்சாராயம் குடித்த சுமார் 30 பேர் அடுத்தடுத்து 17 பேர் உயிரிழந்த நிலையில் தீவிர சிகிச்சை பலனின்றி மேலும் 4 பேர் உயிரிழந்தனர். பணியில் அலட்சியம் காட்டியதாக டிஎஸ்பி திரு அமோலக் சிங், காவல் ஆய்வாளர் திரு அவதார் சிங் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பஞ்சாப் அரசு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கோயில் விழாக்களை நடத்த வேண்டுமா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் மாவட்டம் ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோயில் திருவிழா அம்மன் தேர் ஊர்வலம் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியை புறக்கணிப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் இவ்வாறு கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், வருவாய் மண்டல அலுவலர், விழாக்குழு உறுப்பினர்களின் நாளை ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டனர். 5 வயது சிறுவனின் தலைக்குள் சொருகிய கத்தியை இரத்த நாளம் பாதிக்கப்படாமல் அறுவை சிகிச்சை மூலம் லாவகமாக அகற்றி சேலம் அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த ரோஹித் என்ற 5 வயது சிறுவன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த காய்கறி வெட்டும் கத்தி முகத்தில் சொருகி தலைக்குள் சென்றுள்ளது. உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ரோஹித்துக்கு 2.5 மணி நேர அறுவை சிகிச்சை செய்து சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை மருத்துவர்கள் கத்தியை அகற்றினர். உடல் பகுதிகளில் கூர்மையான பொருட்கள் குத்தப்பட்டிருந்தால் அதை எடுக்க முயற்சிக்க கூடாது என்றும் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். பொள்ளாச்சி வழக்கை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது தீர்ப்பின் மூலம் அறிய முடிகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது போன்ற குற்றங்கள் மாநிலத்தில் மட்டுமல்ல நாட்டில் எந்த பகுதியிலும் நடக்கக்கூடாது என்ற வகையில் தீர்ப்பு அமைந்துள்ளதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமின்றி மாந்தநேயம் உள்ள அனைவருக்கும் ஒரு கொடுங்காயத்தில் இடப்பட்ட மாமருந்தாகவே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 182 புள்ளிகள் உயர்ந்து 81,330 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 88 புள்ளிகள் அதிகரித்து 24,667 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 70,440 ரூபாயாகவும் ஒரு கிராம் 8,805 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 109 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் எல்லையில் எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளின் பெயர்களை மாற்றி வரும் சீனாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா அந்த மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மட்டுமின்றி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.